வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாமா? அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். யோவான் தரிசனத்துல பாக்குறாரு. அங்க பிதாவாகிய தேவன் சிங்காசனத்துல அமர்ந்திருக்கிறார். அப்படி அமர்ந்துட்டு இருக்கும்போது அவருடைய வலது கையில ஒரு புக்கு இருக்கு. என்ன இருக்கு? ஒரு புக்கு. உங்கள்கிட்ட மட்டும் தான் புக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர்களையும் புக்கு இருக்கு. அங்க ஒரு புக்கு இருக்கு. பூமியில மட்டும் தான் புக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பரலோகத்திலையும் புக்கு இருக்கு. புக்கு இருக்கு. அந்த புக்கு எப்படி இருக்குன்னா, உள்ளேயும் வெளியும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எழுதப்பட்டிருக்கான். அப்ப பரலோகத்துல என்ன இருக்கு? புஸ்தகம் இருக்கு. அப்புறம் எழுத்து இருக்கு. அங்க எழுத்து எழுதுற வேலை நடந்துட்டு இருக்கு. ரைட்டிங். எழுத படிக்க தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க அங்க. ஆமா. யாரு? எங்க? பரலோகத்துல இருக்கிற காபிரியலுக்கு எழுத தெரியும். பரலோகத்துல இருக்கிற மிகாவேலுக்கு படிக்க தெரியும். எழுத படிக்க தெரிந்தவர்களால் நிறைந்த ஒரு சமுதாயம் அது பரலோகம். அப்ப அந்த புக்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் எழுதப்பட்டிருக்கு. ஆனா என்ன ஒரு சிக்கல்னா, அந்த புஸ்தகம் 7 சீல் அடிக்கப்பட்டிருக்கு. சீல்னால சீல் பண்ணப்பட்டிருக்கு. முத்திரை அது. அந்த சீலை உடைக்காம புஸ்தகத்துல என்ன எழுதிருக்குன்னு யாருமே படிக்க முடியாது. அது சீல் பண்ணப்பட்ட புஸ்தகம். எத்தனை சீல்ப்பா? 7 சீல், 7 முத்திரை, 7 பூட்டு. 7 பூட்டு. ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி. 7 பூட்டு பூட்டி இருக்கு. அந்த பூட்டை திறக்காம புஸ்தகத்துல என்னையா எழுதியிருக்குன்னு யாருமே படிக்க முடியாது. அப்படிப்பட்ட புக்கை தூக்கி பிதா அப்படி வலது கையில வச்சுட்டு இருக்கிறாரு. அப்புறம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம் சீக்கிரம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். பிதா கையில, ஃபாதர் கையில, காட் கையில ஒரு புக் இப்படி இருக்கு. ஒரு பலமுள்ள தூதன் தோன்றி இந்த புக்க வாங்கி அந்த புக்கினுடைய சீலை உடைச்சி அதை திறந்து பார்க்கிறவன் யார்? என்னது? யார் அப்படின்னு கேட்கிறான். 3ஆம் வசனம். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. பிதா கையில இருக்கிற அந்த புக்க வாங்கிறதுக்கு பூமியிலே ஆள் கிடையாது, பரலோகத்திலே ஆள் கிடையாது. பூமியின் கீழே ஆள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? பூமியின் கீழாவது ஒருவனும் சொல்லப்பட்டிருக்கா. அப்ப பூமியின் கீழே யார் இருக்கிறா? ஆட்கள் இருக்கிறாங்க. யார் இருக்கிறா? பூமியில ஆட்கள் இருக்கிறாங்க. பூமியில இருக்கிற ஆட்கள் எல்லாம் யாருமே தகுதி கிடையாது. பரலோகத்திலே ஆட்கள் இருக்கிறாங்க. பரலோகத்தில் இருக்கிற ஆட்கள்லையும் தகுதி கிடையாது. இதெல்லாம் புரியுது நமக்கு. இப்ப பூமியின் கீழையும் யாருமே இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? பூமியின் கீழே யார் இருக்கா? ஆள் இருக்கிறாங்க. ஆமேனா? இல்லையா? பூமியில தானே ஆள் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பூமியின் கீழே ஆள் இருக்கிறாங்க. ஆமே. பவுல் எங்க இருக்கிறாரு? பூமியின் கீழே இருக்கிறாரு. ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? ஆபிரகாம் எங்க இருக்கிறாரு? அது எங்க இருக்கு? பூமிக்கு மேலே அந்த தொங்கிட்டு இருக்கா? எங்க இருக்கு? எல்லாம் பூமி கீழே இருக்கு. பூமி கீழே ஒரு பரதீசி இருக்கு. அங்கதான் ஆபிரகாம் இருக்கிறாரு. அங்கதான் மரித்த ஏசாயா, எரேமியா எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க. ஏசு கிறிஸ்து செத்ததுக்கு அப்புறம் அங்கதான் போனாரு. எங்க போனாரு? பூமியின் கீழே, பூமியின் தாழ்விடங்கள்ல அங்கதான் போனார் அவரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரைட். இங்கெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. இவங்கள ஒரு ஆள் கூட அந்த புக்கை வாங்க தகுதியே இல்லை. இதை யோவான் பாக்குறாரு. அப்படி நிசப்தமா இருக்கு. யோவான் பாக்குற யோவானும் இது தகுதி இல்லை அந்த புக்கை வாங்குறதுக்கு. என்னடா நான் தான் வாங்க முடியாம நிக்கிறேன், வேற யாருமே வர மாட்டீங்கடா, அனாதையா இருக்கீங்க. எப்ப காபிரியலு, எப்ப மிகாவேலு, எப்ப பவுலு, யாருமே இதை நினைச்சு யோபு அழுதுட்டார். நம்ம யோவான் அழுதுட்டார். நான் மிகவும் அழுதேன். என்ன அழுதேன்?
மிகவும் அழுதேன். அப்ப வாசிப்போம் 5ஆம் அதிகாரம். அப்பொழுது 24 மூப்பர்களில் ஒரு மூப்பன் என்னை நோக்கி, யோவானே, நீ அழ வேண்டாம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். யாரு அவர்? என்னன்னு சொல்லுது மூப்பர்? என்னன்னு சொல்றாரு மூப்பன்? யூதா கோத்திரத்து சிங்கம், அப்புறம் தாவீதின் வேறு, தாவீதின் வேறுமானவர், தாவீதின் நம்பிக்கையுமானவர், தாவீதின் நம்பிக்கையானவர். அவர் இந்த புஸ்தகத்தை வாங்கி 7 முத்திரையை உடைச்சி அதை திறக்க ஒரே ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. நீ அழாத. இப்ப தூதன் வந்து கேட்டான் இல்லையா, திறக்க யார் இருக்கிறா அப்படின்னு. அந்நியாரம் இயேசு வந்திருக்கலாமே, ஆட்டுக்குட்டியான வந்திருக்கலாமே. அப்ப வரமாட்டார், இதுக்கு அடுத்து தான் வருவார். 6ஆம் மாசம் தான் ஆட்டுக்குட்டியான வர்றாரு. அப்ப அது வரைக்கும் இது என்னன்னா, யாருமே இல்லைங்கிறத தேவன் ஆழமா பதிவு செய்யறாரு. ஜீசஸை தவிர, குமாரனை தவிர இந்த புஸ்தகத்தை வாங்க திறக்க யாருமே இல்லை அப்படிங்கிறத தெளிவா பதிவு செய்ய முதல்ல அப்படி ஒரு கேள்வி கேட்டு யாருமே இல்லைங்கிறத நிசத்தமாக்குறார். யாருமே இல்லை, அழாத, ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா? ஒருத்தர் இருக்கிறார். வாசிப்போம். அப்பொழுது 6ஆம் வசனம், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவருடைய வலது இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். யார் வாங்கினா? ஆட்டுக்குட்டியானவர் இயேசு கிறிஸ்து பிதா கையில இருந்த புக்க வாங்க வர்றாரு, பிதா கொடுக்கிறாரு. இப்ப கேள்வி சுருக்கமா முடிக்கிறேன், நேரம் போயிட்டு இருக்கு. அந்த புக்கை வாங்காம போனாதான் என்ன? இவ்வளவுதான் கேள்வி. அந்த புக்கை வாங்காம போனாதான் என்ன? அந்த முத்திரையை உடைக்காம போனாதான் என்ன? அது என்ன அந்த புக்கை வாங்குறதுக்கும் உடைக்கிறதுக்கும் ஜெயிக்க வேண்டியிருந்திருக்கு? இப்பெல்லாம் நம்ம பார்க்கணும். எதுக்கு இந்த புக்கு இவ்வளவு வேல்யூ, இவ்வளவு மதிப்பு, இவ்வளவு மரியாதை எதுக்கு அந்த புக்குக்கு? அதை உடைக்காம போனாதான் என்ன? திறந்து பார்க்காம போனாதான் என்ன? அப்படியே திறக்கணும்னா அதுக்கு என்ன ஜெயிச்ச ஒரு ஆள் வர வேண்டியிருக்கு? அதுக்கு எதுக்கு எதையும் ஜெயிக்கணும்? என்னத்துக்கு? அப்படின்னா முதல்ல பிதா கையில இருந்த புக்கு எதை பற்றியதுங்கிற அறிவு நமக்கு வரணும். அந்த புக்கு எது சம்பந்தப்பட்டது, என்னத்துக்கு அதை போய் உடைக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியணும். 6ஆம் அதிகாரத்துல, வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரத்துல ஆட்டுக்குட்டியானவர் முதல் முத்திரையை உடைப்பாரு. அந்த புக்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சீலை ஓபன் பண்ணுவாரு. ஓபன் பண்ணா பூமியில பிரச்சனை வரும். 2வது முத்திரையை உடைப்பாரு, பூமியில அடுத்த பிரச்சனை வரும். 3வது முத்திரையை உடைப்பாரு, பூமியில இன்னொரு பிரச்சனை வரும். 4 உடைப்பாரு, இப்படி பிரச்சனையா வந்துட்டு இருக்கும். 7வது முத்திரையை உடைப்பாரு. 7ஆம் முத்திரை உடைச்சோனையும் அங்கிருந்து அடுத்த 7 கூட்டு போகும். அந்த 7ல 7வது உடைக்கும் போது இன்னொரு 7 கூட்டு போகும். இது ஒரு தொடர்ச்சி. எல்லாமே புக்கில் இருந்து ஆரம்பிக்கும். இந்த புக் அப்படியே படிச்சீங்கன்னா கடைசியை பார்த்தா உலகம் அழியும். அப்ப இந்த புஸ்தகம் என்னையா புஸ்தகம் கேட்டீங்கன்னா உலகத்தை முடிச்சு வைக்கிற ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை யாருமே திறக்கல, யாருமே சீலை உடைக்கல அப்படின்னா இந்த உலகத்துக்கு முடிவு வராது. என்ன வராது? முடிவு வராது. இந்த உலகத்தை முடிக்கணும்னா புக்கை உடைச்சாகணும், புக்கோட சீலை உடைச்சாகணும். அப்ப இந்த உலகத்தை முடிக்கணும்னா புக்கோட சீலை உடைக்கணும். இந்த புக்கோட சீலை உடைக்கணும்னா உலகத்தை ஜெயிச்சிருக்கணும். எப்படி கொடுக்கிறார் பாருங்க. உலகத்தை ஜெயிச்ச ஒரு மனுஷனாலதான் உலகத்தை முடிச்சு வைக்கிற அந்த புஸ்தகத்தை திறக்க முடியும். திரும்ப சொல்றேன், உலகத்தை ஜெயிச்ச ஒரு மனுஷனாலதான், அண்டர்லைன், ஒரு மனுஷனாலதான் இந்த உலகத்தை முடிச்சு வைக்க போற இந்த புஸ்தகத்தை திறக்க முடியும். வேற யாராலையும் சீலை ஓபன் பண்ண முடியாது.
முடியவே முடியாது. அதனாலதான் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் 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 உலகத்தை ஜெயிச்சேன். இதத்தான் மூப்பன் சொல்றாரு. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் மேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஏன் இயேசு ஜெயிச்சாரு? உலகத்தை முடிச்சு வைக்கிற புஸ்தகத்தை திறக்கணும் ஐயா. அந்த புஸ்தகத்தை திறக்கல அப்படின்னா உலகம் முடிவுக்கு வராதையா. நல்லா கொனிங்க. அந்த புஸ்தகத்தை உடைக்க, அந்த புஸ்தகத்துடைய முத்திரையை உடைக்கதான் உலகத்துல ஒவ்வொன்னா நடக்கும். 6ஆம் அதிகாரத்துல படிச்சு பாருங்க. ஒவ்வொன்னா நடக்கும். அந்தி கிறிஸ்து அப்பதான் வர முடியும். 666 அப்பதான் வர முடியும். ஆமே புரியுதுங்களா? அந்த புக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த புக்குடைய வேல்யூ என்னன்னு தெரியுதுங்களா? அதை உடைக்க ஆள் இல்லைன்னா உலகம் போயிட்டே இருக்கு. இயேசு கிறிஸ்து ஜெயிச்சாரு, புஸ்தகத்தை வாங்கினாரு, ஒவ்வொன்னா உடைச்சி உலகத்தை முடிக்க போகிறார். அப்ப அந்த புஸ்தகம் உலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிற புக்கு. அதுல எல்லாமே தேவன் பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி எழுதி வச்சிட்டாரு. இப்ப அதை திறக்கிறதா மேட்ரு. அதை திறக்க உலகத்தினுடைய முடிவு தொடங்க ஆரம்பிக்கும். எப்ப இயேசு கிறிஸ்து முதல் முத்திரையை உடைக்கிறாரோ உலகத்தின் முடிவு ஸ்டார்ட். சொல்லுங்க. எப்ப இயேசு கிறிஸ்து அந்த புஸ்தகத்தை வாங்கி முதல் முத்திரையை உடைக்க தொடங்குறாரோ உலகத்தின் முடிவு தொடங்க ஆரம்பித்து விட்டது. ஆரம்பிச்சிரும். ஆனா இப்ப அந்த புக்கை வாங்கிட்டாரா? இப்ப முத்திரையை இயேசு கிறிஸ்து உடைச்சிட்டாரா?